உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். ஏ சக்தி. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல. எப்படி போச்சுன்னு தெரில அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போச்சு. பட்டு இந்த 4 வருஷத்துல முதல் 2 வருஷம் ஒரு மாதிரி, அடுத்த 2 வருஷம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கம்ப்ளீட்லி நான் முதல் 2 வருஷத்தை விட கடைசி 2 வருஷம் ஓரளவுக்கு ஆக்டிவாக அதிகமாக இருந்திருப்பேன். பட் ரீசெண்டாக இந்த இயர் ரொம்பவுமே அதிகமாக தான் இருந்திருப்பேன். அதுவும் முக்கியமாக மே மாதம் ஃபுல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்திருப்பேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை சேனல் ரீவிசிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி 5th இயர்க்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறோம், இது வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணனால எனக்கு என்ன கிடைச்சிது, அதே சமயம் என்னோட பர்சனல் லைஃப் ஒரு யூடியூபராக இருக்கிறதுனால எப்படி இருக்கு, என்னோட ஒர்க் லைஃப்பையும் இந்த பக்கம் இந்த பேஷனாக இந்த யூடியூப் எப்படி நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ இது எல்லாத்த பற்றியுமே உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை தான் இந்த 5th இயரில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மோர் தென் கன்வேயிங் டு சம்ஒன் அப்படிங்கிறத விட ஷேரிங் வித் மை ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? ஸோ அதை தான் உங்ககிட்ட பேச போகிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த 4 வருஷம் யூடியூப் வாழ்க்கை, அதில் நான் என்னெல்லாம் பண்ணேன். இனிஷியலாக ஸ்டார் வார்ஸோட ஷார்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ப்ரீகுவல் ட்ரையாலஜியோட ஷார்ட்ஸ் அந்த டைம்லைன் ஆர்டர் ஷார்ட்ஸில் போட்டேன். அதில் எனக்கு பேசவே வரல. ஏன்னா பார்க்குறது கேட்குறது எம்சிஎன் அப்படி தான் சொல்லுவார், ஊனகங்களே நீங்கள் பார்க்குறது முகம்ன்றி நாங்கள் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ அப்படி தான் நானும் ட்ரை பண்ணேன். நீங்கள் பார்த்தும் கேட்டும் இருக்குது அப்படின்னு அது ஒரு மாதிரி போயிருக்கும். அந்த வீடியோ ஸ்டில் நீங்கள் எடுத்து ஷார்ட்ஸில் ஓல்டஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்த கேட்கறது அப்படின்னு சொல்கிறதே எனக்கு சொல்ல வராத அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணது எப்படியோ ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்படியே காலப்போக்கில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசும்போது யாருக்காவது பேச வரும், போக போக தானே பேச வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த 4 வருஷத்துல இந்த ரீசெண்டாக நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட வந்துச்சு. ஈவன் நம்ம அதை லேட்டாக சொல்கிறேன், இப்போ வேணாம். அது அந்த ஒரு பர்டிகுலர் இதில் போயிட்டு போகும்போது தான் நல்லாயிருக்கும் கேட்க. இப்போ கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? இல்லைன்னா ரிப்பீட்டடாக பேசுகிற மாதிரி ஆகிடும். சரி. ஸோ அதுக்கப்புறம் இனிஷியலாக சீரீஸில் ஆரம்பித்தேன். ஸோ அந்த சமயத்தில் தனியாக வித்தியாசமாக போகலான்னு பார்த்தா ஸ்டார் வார்ஸ் அப்போ எனக்கு பேச வரல. ஏன்னா இது ஸ்டார் வார்ஸ் எனக்கு பேச வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் நான் மூவி பார்த்தாலும் என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல ஸ்டோரி சொல்றதை விட டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் அந்த ஃபேண்டம் பேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேண்டம் பேஜஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் நான் பார்ப்பேன். அந்த ஸ்கிரிப்டை பார்த்து அதுக்குள்ள இருக்கிற டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் நான் ஸ்டோரி சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது என்னால் அதை சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த கம்யூனிகேஷன் நாலேஜ் கிடையாது. இங்கிலீஷ் எனக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளி எனக்கு சொல்ல வராது. ஸோ அப்படிதான் நான் இருந்தேன். அதனால எனக்கு வரல. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விச்சர் சீரீஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் லோக்கே இனிஷியலா நீங்க ஸ்வீட் டூத் எல்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் நான் சொல்ல ஒன்ஸ் நான் விச்சர் கம்ப்ளீட்டா முடிச்சு பீக்கி பிளைண்டர் லோக்கி அப்படின்னு போக 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 ஓரளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வரவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் பேச ஆரம்பிச்சு ஸ்டார் வார்ஸ் போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம ஸ்டோரியை மட்டும் கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரிஜினல் ட்ரையாலஜி 3 படங்கள் பேசியிருப்பேன். நீங்க ஸ்டார் வார்ஸோட மூவிஸோட அந்த ஃபிரான்ச்சைஸ் அந்த பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீக்வலும் சீக்வலும் ரொம்ப நேரம் பேசியிருப்பேன், ஈவன் ஆந்தாலஜி மூவிஸ் எல்லாம். பட் ஆனால் அந்த ஒரிஜினல் ட்ரையாலஜி இருக்கு இல்லையா, அது ரொம்பவுமே கம்பேரிங் டு ப்ரீக்வல் அண்ட் சீக்வல் நான் அதை ரொம்பவுமே கம்மியாக தான் பேசியிருப்பேன், ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி. ஏன்னா அதெல்லாமே ஓன் வேர்ட்ஸ்ல ஜஸ்ட் நார்மலாக ஸ்டோரி மட்டும் சொல்லியிருப்பேன், தவிர்த்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே அதை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீக்வல் சீக்வல் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் பேசியிருப்பேன். ஸோ அதனால ஓகே, டியூரேஷன் கம்மியாகும் போது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல அப்படிங்கிறனால நான் அதிகமாக அந்த லாங் வீடியோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம வித்தியாசமான கண்டென்ட் போடலாம், யாரும் போடாத கண்டென்ட் போடலாம். ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு புது விஷயங்கள் போய் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா இனிஷியலாகவே நான் ஸ்டார் வார்ஸ் ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக ஸ்டார் வார்ஸ் கன்னட மூவிஸும் போது அது ரெண்டுமே அதிகமாக நம்ம ஊரில் தெரியாது. ஒன்று இன்னொன்று ஓவரா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலே கன்னட படங்கள்லையும் நல்ல படங்கள் இருக்கு அப்படிங்கிறதான் கன்னட மூவிஸும் ஸ்டார் வார்ஸும் போட ஆரம்பிச்சேன். கன்னட மூவிஸ் பேமெண்ட் கொடுத்தது. ஈவன் என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்ததுக்கான காரணமே அந்த மஃப்டி படம் தான். ஏன்னா 10 ஃபர்ஸ்ட் நான் போட்டப்போ 100 பேர் கூட பார்க்கல. அப்புறம் மஃப்டியோட ரீமேக் தான் 10 தலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னா 10 தலை வரதுக்கு முன்னாடி அந்த 1 மாசத்துல 1.5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. பார்க்கவும் எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துருச்சு.
எப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் ஆசைப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு ஒன்று பேமெண்ட் கொடுக்கும், இன்னொன்று எனக்கு பேஷனாக இருந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸ்டார் வார்ஸ் இவன் நீங்கள் ஸ்டார் வார்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வியூஸ் போயிருக்காது. எப்போ போட்ட வீடியோஸ் வந்துட்டு ஈவன் இப்போ கூட 20,000 கூட தாண்டி இருக்காது. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நம்ம மட்டும் தான் ஸ்டார் வார்ஸ் பேசுன்னு பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் கேட்பாங்க, யாருமே பார்க்கல, இதெல்லாம் விட்டு போட்டு வேற ஏதாவது போடல அப்படின்னு சொல்லிட்டு. வேற கண்டென்ட் போடும்போது வியூஸ் வரும், காசு வரும் அப்படிங்கிறது தாண்டி அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலைங்க. நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு பிடிக்கணும். எனக்கு பிடிச்சாதான் அது பேசும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எடிட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை அப்லோட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த ஒரு உணர்வு இல்லாம நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பார்க்கறக்கே தோணாது. அந்த மாதிரிதான் எனக்கு வந்துட்டு நான் போட்ட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த உணர்வை கொடுத்துருக்கும். அதனாலதான் போட்டிருப்பேன். உணர்வு இல்லாத கண்டென்ட்ஸும் இருக்கு, அதெல்லாம் பழசு, பின்னாடி இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். சிலதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ரொம்ப பழைய வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டேன். நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தது எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். பட் அதை தாண்டி என்னோட இன்வால்மெண்ட்டோட பேசின வீடியோஸ் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஈவன் நிறைய சஜஷன்லாம் வரும். அதில் சில சஜஷன் போட மாட்டேன், ஏன்னா வந்துட்டு அது எனக்கு பார்த்தா பிடிச்சிருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் வந்துட்டு தப்பா எடுத்துப்பாங்க. பட் சில சஜஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதோ புதுசாக சொல்றாங்களே, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அது வந்துட்டு ட்ரை பண்ணுவேன், பார்ப்பேன், பிடிக்கும். அதுக்கப்புறம் அது இன்வால்வ் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஒன்று தான் அந்த ஹேலோ ஃப்ரான்ச்சைஸு. அந்த ஹேலோலாம் அந்த அளவுக்கு பிடிக்கும் நினச்சி பார்க்கல. அப்புறம் மெட்டல் கியர், நம்ம தான் மெட்டல் கியர் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சோம், மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே முடிச்சோம். ஸோ அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக அந்த வீடியோஸ் எல்லாமே பெருசாக தான் இருக்கும். 40 நிமிஷம், 1 மணி நேரம். ஈவன் அந்த கன்ஸ் ஆஃப் பேட்ரியாட்ஸ் எல்லாம் வந்துட்டு 1.5 மணி நேரம் கிட்ட பேசியிருப்பேன். அந்த ஸ்டோரி பெருசு. ஈவன் ஆலன் வேக் 2 கேம் ஸ்டோரியுமே அப்படிதான். சரி, ஓகே. ஸோ இப்படிதான் இனிஷியலாக வந்துட்டு வாய்ஸ் ஓவர், ஜஸ்ட் சீரீஸு, மூவிஸு, ஸ்டார் வார்ஸு, ஸோ அந்த மாதிரியே போட்டிருந்து எனக்கு ரீசெண்டாக வந்த கேள்வி தான், டிமாண்டே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் டிமாண்ட் உருவாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ, ஒரு நண்பர், தோழர், சகோதரன் சொன்னாரு. அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு 100% ட்ரூ தான். பட் டிமாண்டை வந்துட்டு நான் எப்படி உருவாக்குறதுங்கிறத எனக்கே தெரியாம இருந்துச்சு. ஏன்னா நான் டிமாண்ட் உருவாக்குற அளவுக்கு நான் பெரிய இடத்துல இல்லை, ஜஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர். நான் வந்துட்டு தனியாக ஒன்று போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இனிஷியலாக நிறைய பேர் க்ரோ ஆகணும் அப்படின்னா நம்ம மதன் கௌரி அவர்கள் பேசிட்டு இருந்த காலகட்டம் இருக்குல்லையா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று நீ யாராவது புகழ்ந்து பேசணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசணும், அப்போ தான் நீங்கள் ட்ரெண்ட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு ஒருத்தர் நெகட்டிவாக போட்டு ட்ரெண்ட் ஆவாங்க, இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக போட்டு ட்ரெண்ட் ஆவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ஆச்சு அப்படின்னா, எல்லாரும் போடுறதையே வந்துட்டு ஒட்டுக்கா சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் எனக்கு சஜஷன் இனிஷியலாக வந்தது அப்படிதான். இந்த படத்தை பார்க்கறதுக்குள்ள நீங்க என்ன ஆவீங்கன்னே தெரியாது, இந்த மாதிரி ஒரு தமிழ் வீடா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது சாகருக்குள்ள ஒட்டை மொதல் பாத்துரும், அட படத்துல கில்மா இல்ல, கில்மா தான் படமே, இந்த மாதிரிலாம் வந்துட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணலாம்ல, வியூஸ் நல்லா பிச்சுக்கல அப்படின்பாங்க. அப்படியெல்லாம் போட்டா நல்லா இருக்காதுங்க. அதனாலதான் வந்துட்டு எம்சிஎன் வழியிலேயே ஜஸ்ட் சிம்பிளா கதை விளக்கணும் போட்டு அவரோட வழியிலேயே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு தடவையாவது அவர் நம்ம சேனல்ல பாத்திர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஒரு லைவ்ல போயிட்டு சேனல் பார்த்தேன்னு சொல்லும் போது அப்படியே குதூகலம் ஆயிட்டேன். எனக்கே தெரியாத ஒரு சந்தோஷம், ஐயோ ஒரு அண்ணன் நம்ம சேனலை பார்த்திருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சரி ஓகே, இருந்தாலும் தமிழ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, யூனிக்கா பண்ணுங்க, நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அவரே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரீசெண்டா என்னோட தமிழ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜஸ்ட் அந்த பழைய கதை விளக்கம் மாதிரியே இருக்காது, மொத்தமா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிருப்பாரு. ரீசன் அண்ணன் சொன்னதுனாலதான். ஏன்னா அவரு பார்த்து சொல்லும் போது நம்ம கேட்காம இருந்தா நல்லா இருக்குமா, இன்னும் பார்த்துன்னு சொன்னதே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்படி கைண்ட் ஆஃப் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கேமிங்குள்ள வந்துடுறேன். ஓகேவா, என்னதான் வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் எனக்கு 10,500 பேர் இப்போ வந்துட்டீங்க. 4 வருஷத்துல 10,500 பேரை நான் சம்பாரிச்சிருக்கேன். பட் உண்மையை சொன்னா வந்துட்டு அந்த 10,500 பேருமே வந்துட்டு ஒரே பர்டிகுலர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இனிஷியலா வந்துட்டு நான் ஒரு ட்ரோல் வீடியோலாம் போட்டிருக்கேன், அது யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ட்ரோல் வீடியோ போட்டால் வந்துட்டு வியூஸ் நிறைய வரும்னு சொன்னாங்க. வியூஸ் நிறைய வந்துச்சு, செம வியூஸ் வந்துச்சு. சேனல் வந்துட்டு தூக்கி விட்டது அதுதான். ஆனால் காப்பிரேட் பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட் என்னமோ வந்துட்டு மானிட்டைசேஷன் அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ள உங்களுக்கு வரலைங்க, அதனால வந்துட்டு மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால வந்து அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அந்த வீடியோ பண்ணும்போதே எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வியூஸ் எல்லாம் நல்லா வந்துச்சு. வியூஸ் நல்லா வரவும் ஓகே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும். பட் ஆனால் மானிட்டைசேஷனுக்கு அது எலிஜிபிள் ஆகலை, அது ஏன்னு தெரியல. அந்த சமயத்தில் எலிஜிபிள் ஆகல, நான் டெலிட் பண்ணிட்டேன். அந்த சமயத்தில் நிறைய வீடியோ எடிட் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். எல்லாமே டெலிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹவர்ஸ் பத்தல. ஹவர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 2,700 ஹவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் லிஃப்ட் படம் தான் லிஃப்ட் பண்ணி விட்டுச்சுங்க.
லிஃப்ட் படம் வந்துட்டு போட்டு அப்புறம் மணி ஹேஸ்ட் ரீகேப். உண்மையை சொன்னா அந்த ரீகேப் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அத்தனை பாத்தீங்கன்னா இருக்கும். பார்த்தவன்லாம் வெறியாயிருவான். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னான்னு சொல்லி வச்சிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சொன்ன அந்த வீடியோ மானிட்டைசேஷனுக்கு அது உதவுச்சு. அதுவும் லிஃப்ட் படம் எனக்கு உதவுச்சு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு. அது ரெண்டும் தூக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சீக்வல் ட்ரையாலஜி ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்றேன். ஸோ மானிட்டைசேஷன் ஓகே அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் தான் சீக்வல் ட்ரையாலஜி, ஸ்டார் வார்ஸ் வருது. அந்த 3 படங்களுமே ஆஃப்டர் மானிட்டைசேஷன் தான் அப்லோட் பண்ணேன். நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இப்படிதான் ஜஸ்ட் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டார் வார்ஸோட லோர் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ரகு அப்படின்னு ஒருத்தர் ஸ்டார் வார்ஸ் அவர் எனக்கு முன்னாடி போட்டிருந்தார். அப்ப நான் பார்க்கல, அவர் ஸ்டார் வார்ஸ் போட்டதே எனக்கு தெரியாது. அவர் திடீர்னு என்னோட வீடியோ எடுத்து அவரோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், எப்படி ஆனகின் ஸ்கைவாக்கர் அப்பா இல்லாம பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அதை பார்த்துட்டு அவர் போடவும் சார் ஒரு ஸ்டார் வார்ஸ் பத்தி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரதர்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல், அவர் எனக்கு முன்னாடி ஸ்டார் வார்ஸோட மூவிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாரு. இப்போ அவர் நடுவில் அன்ஆக்டிவா இருந்தாப்ல போல. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல சில அனிமே கேம்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டிருக்காரு. அவர் தான் நான் பார்த்தேன் போயிட்டு, பிரதர்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கும். அவர் ரொம்ப முன்னாடியே போட்டிருப்பாரு. பட் என் அளவுக்கு பெருசா போட்டிருக்க மாட்டானுங்க. ஒரு 7-10 நிமிஷத்துக்குள்ள அந்த படத்தோட கதையை அழகா சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பேஜ் ஆஃப் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு சேனலு. அப்போ ஈவன் நான் ஸ்டார் வார்ஸ் ஆரம்பிக்கும் போது வியூஸ் வரல, 100 வியூஸ் 200 வியூஸ் இருந்தப்போ ஒரு கதை சொல்லிட்டா சார்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அவர் ஸ்டார் வார்ஸ் போட்டாரு. ஐயோ என்னடா இவர் போட்டாரு, நம்மளது யாருமே பார்க்க மாட்டாங்க, இவர் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளது இனி யாரு பாப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சு. பட் இருந்தாலும் அவர் அந்த ஃபேண்டம் மெனஸ் படத்துக்கு அப்புறம் எந்த படமே போடல. 40 வருஷம் முன்னாடி வந்த கதை இப்ப பார்த்தாலும் யாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வச்சு அது ஒன்று மட்டும் போட்டாரே தவிர்த்து அதுக்கப்புறம் போடல. ஏன் அவருக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டேன். சரி அவர் போடாம விட்டது ஏதோ நல்லது நம்ம கிட்ட தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார் வார்ஸ்கோட லோவர் பெர்சன் ரகு இன்ட்ரோ கொடுத்து இந்த மாதிரி காமிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு மேண்டலோரியன் பார்த்துட்டு ஸ்டார் வார்ஸ் இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்டார் வார்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஸ்டார் வார்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னன்னா, ஸ்டார் வார்ஸ் ஜென்ரலி இப்போ மார்வல் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஈவன் டிசி அதே மாதிரி தான், ஒரு சின்ன பிரான்ச்சைஸ் மேன் ஆஃப் ஸ்டீல் ஸ்னைடர் கட்டோட அந்த ட்ரையாலஜி அது இதுன்னு பார்த்தா ஓரளவுக்கு ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் காமிக்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி படம் எடுப்பாங்க, காமிக்கு பேஸ் பண்ணி படம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை அந்த காமிக்கு அப்படியே படமா எடுப்பாங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் இருக்கும். பட் ஸ்டார் வார்ஸ்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயமும் பிரச்சனையும் என்ன அப்படின்னா, இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். அது ஒண்ணுதான் பிரச்சனை. இதை நான் ஸ்டார் வார்ஸ் பத்தி எப்ப பேசினாலுமே நான் சொல்லுவேன், ஸ்டார் வார்ஸ் முழுக்க முழுக்க மூவிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா சீரீஸ் பார்க்கணும், சீரீஸ் பார்த்தா கண்டிப்பா கேம் விளையாடணும், கேம் விளையாண்டா கண்டிப்பா காமிக் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிட்டு லைனா அந்த டைம்லைன் பிரகாரம் வச்சிருப்பாங்க. அது ஒரு விஷயம் தான். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுல இன்வால்வ் ஆனவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் அது என்னன்னே தெரியாதவங்க இவ்வளோலாம் பார்க்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பிரச்சனை. அதையும் தாண்டி தமிழ்ல அது பெருசாக டப்பிங் பண்ண மாட்டாங்க. நாங்க ஸ்டார் வார்ஸ் ஸ்கூல்ல டிஸ்னி கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபர்தரா வரதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அவங்க டிஸ்னியில சொன்னாலுமே சில விஷயங்கள் இல்லைங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ்க்கு ஒரு தமிழ் குரூப் இருக்கு டெலகிராம்ல. ஒரு 300 பேர் தான் இருப்போம். அது ஒரே ஊருக்காரங்க இல்லை, எல்லாருமே வேற வேற ஊருக்காரங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்தே ஒரு 300 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு குரூப்பே இருக்கு. ஸோ அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணுவாங்க டிஸ்னிக்கு. யாருமே ஆனால் பெருசா பண்ண மாட்டாங்க. நான் இப்போ கூட டப்பிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளதான் ஹிந்தி மட்டும் தான் இருக்கிற மாதிரி, ஹிந்தியில மட்டும்தான் டப்பிங் வருது. மற்ற லாங்குவேஜ்ல சில சீரிஸ் வர மாட்டேங்குது. மார்வல் ஓகே மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் படங்களை விட அதிக கலெக்ஷன் இந்தியாவில் எடுத்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு, அதை பண்ணுவாங்க. ஈவன் டிசிக்கு பண்ணுவாங்க, ஸ்டார் வார்ஸுக்கு பண்ணவே மாட்டாங்க. ஓபிவான் கேனோபி மட்டும் பண்ணாங்க நடுவில், ஓகேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் மேண்டலோரியன் பண்ணியிருந்தாங்க, போபா ஃபெட்டும் பண்ணியிருந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ அப்படிலாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதோட பேஸ் கம்மி தான், ஃபேன் பேஸ் முழுக்க கம்மி தான். பட் இருந்தாலும் அதை நான் எல்லாமே ஓகே, இந்த காமிக் எல்லாமே இருக்கா, அனிமேஸ் எல்லாமே இருக்கா, இதெல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் நான் எல்லாமே போட ஆரம்பிச்சேன். ஈவன் நம்ம இப்போ எல்லாமே முடிச்சாச்சு ஸ்டார் வார்ஸ்ல. இது வரைக்கும் வந்த பிரான்சைஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. நான் பெண்டிங் ஸ்டார் வார்ஸ்ல வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா காமிக் மட்டும்தான். அதை தாண்டி இன்னொரு சீரீஸ் இருக்கு, ஸ்டார் வார்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அது எனக்கு இனிஷியலா எனக்கு பிடிக்கல, அதனால நான் போடல. பட் ரீசெண்டா ஒரு 5 எபிசோடு பார்த்தேன். இட் ஃபீல்ஸ் இன்ட்ரெஸ்டிங், நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நானும் போடுவேன். அது இந்த சீக்வல் ட்ரைலஜிக்கு முன்னாடி என்னாச்சு அப்படிங்கிறது இன்னுமே டீட்டெயிலாக சொல்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் அந்த டெத் ஸ்டார் வீடியோ, அந்த ஸ்டார் கில்லர் பேஸ் வீடியோலாம் குட்டியா சொல்லியிருப்பேன்ல, அது இன்னுமே கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே இனிமேல் இந்த சேனல்ல வராது, அதை நான் கடைசியில சொல்றேன். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த சேனல் அதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் இருந்தாலும் இருக்கட்டுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த கண்டென்ட் ஸ்டார் வார்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு.
ஓகே, கரெக்டாக மணி அடிக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம நேராக அந்த கேமிங்குள்ளே வருவோம். கேமிங், நான் ஒன்ஸ் அந்த லேப்டாப் வாங்கிட்டு ஸ்ட்ரீம் பண்ண தெரியாமல் ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் தான் விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த கேமை வாங்கி அதை நான் லைவ் பண்ணி ஏதோ அப்படி இப்படி லைவ் பண்ணி அதோட ஸ்டோரி எல்லாம் கூட போட்டேன். பட் ஒன்ஸ் இந்த கேமிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நம்ம குட்டி வயசுலலாம் வந்துட்டு வீட்டு பக்கத்தில் அண்ணனுங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளும் போயிட்டானே நானும் வரட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடும்போது இந்த மாதிரி பின்னாடி நில்லுப்பா, சரி கீப்பிங் நில்லு, ஃபீல்டிங் நில்லு அப்படி மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. அப்புறம் பாக்ஸ் போட்டு கிரிக்கெட் விளையாடும்போது ஓகே சின்னதாக விளையாட சொல்லுவாங்க. கில்லி தண்டு விளையாடும்போது இப்படி இப்படி விளையாடுவாங்களே. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் நம்ம எப்படி ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்மெண்ட் வந்துட்டு எனக்கு வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்ஸ் நான் கேமிங்குள்ளே போனதுக்கப்புறம். ஏன்னா யூடியூப்ல நான் இத்தனை வருஷம் இருந்தப்போ அந்த கேமிங்க்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஐம் ஆல் அலோன் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற யாரையும் ஒருத்தரையும் எனக்கு தெரியாது. யாரையுமே ஏதாவது கண்டென்ட் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் தெரியும். பட் அதை தாண்டி பெருசாக எதுவுமே தெரியாது. பட் ஒன்ஸ் நான் அந்த கேமிங்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கேமர்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பிசி தமிழ் கேமிங் அப்படிங்கிற ஒருத்தர், மணி என்னன்னு சொல்லுவாங்க, இப்போ மணி ஏதோ சேனல் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கலாட்டா கேமிங் தமிழ் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேம் ஸ்டோரி போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எம்சிஎல்ஏ வீடியோ பார்த்துருந்தாரு. இந்த வூகாங் பிளாக் மித்தோட ஸ்டோரி இருக்கு இல்லையா, அது உண்மையாலுமே ரீசெண்ட் டைம்ஸ் நல்ல வியூஸ் போச்சு. அது 3வது பேமெண்ட் வழிவகுச்சுது உண்மையாலுமே. அதுக்கப்புறம் ஸோ அந்த வீடியோ, ஸோ அதுக்கப்புறம் ஈவன் நம்ம மிஸ்டர் கேகே ப்ரோ அவர் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தாருங்க. அவர் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாருங்க. எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் அவர் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாரு. அந்த நாள் எனக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? சே, அண்ணன் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு, நம்மளும் இப்போ சோல்ஜர்ஸில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர், இவன் நீங்கள் ஜீவன் ப்ரோ எடுத்துக்கோங்க, டி ஃபேண்டமு, அதுக்கப்புறம் நிறைய கேமர்ஸ் வந்துட்டாங்க இந்த ஜிஎஸ்டி கேமிங்கு. ஸோ நிறைய பேர் சொல்லி நான் மன்னிச்சிருங்க, மிஸ்டர் லீ, அப்புறம் ஆனால் நிறைய பேர் சொல்கிறேன். அந்த கேமிங் மூலிமா எனக்கு அந்த ஒரு சரௌண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஆன்லைன் சர்க்கிள் கம்யூனிட்டின்னு சொல்ல வேணாம், அதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அது கம்யூனிட்டி அப்படிங்கும் போது ஒரு கூட்டமாக இருக்கும், பட் இது ஒரு உறவாக இருக்கும். ஸோ பெட்டர் நான் உறவுகள், என்னோட உறவுகள் மாதிரி அவங்கள ஆன்லைன் உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க எனக்கு கிடைச்சது சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ பேசும்போது ஈவன் இப்போ லியோன் கேமிங் தமிழ், ஸோ இந்த மாதிரி அவங்க கிட்டலாம் பேசும்போது ஒரு பிரதர் மாதிரி ஒரு ஃபீல், அந்த கைண்ட் ஆஃப் ஒரு சப்போர்ட்டிவா, ஓகே இவங்களும் இருக்காங்க நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது இல்லையா. அதனால ஒரு விஷயம் பண்ணும்போது ஹாப்பியா பண்ற மாதிரி இருக்கும். லைவ் பண்ணும்போது, அவங்க லைவ் பார்க்கும்போதோ, அவங்க நம்ம கிட்ட பேசும்போதோ, யாரோ ஒருத்தர் லைவ்ல ஜஸ்ட் ஒரு வியூவரா இல்லாம சரி நம்மளோட ஃப்ரெண்டோட லைவை பார்க்குறோம், நம்மளோட பிரதர் லைவை பார்க்குறோம். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் இருக்கும். ஈவன் நம்மளோட ஸ்டார்ஸே எடுத்துக்கோங்களேன், எல்லாருக்கிட்டையுமே நான் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், என்ன வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாமே எல்லாரும் பிரதர்ஸாக எனக்கு ஃபீல் ஆவாங்க. ஏன்னா எங்களுக்கு இன்ஸ்டால ஒரு குரூப் இருக்குது, ஸ்டார் சிண்டிகேட்னு சொல்லிட்டு. ஒரு வேலை யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சேனல் கிடையாது, ஜஸ்ட் குரூப் தான். உள்ளுக்குள்ள நாங்களே ரீல்ஸ் எல்லாம் அமைச்சு நிறைய பேசிக்குவோம், ஓகேவா, ஸ்டார் சிண்டிகேட்னு இருக்கோம். ஸோ அந்த குரூப்ல வேணா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிருபான்னு ஒருத்தர் இருப்பார், இல்லை ரோஹன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க ஆட் பண்ணி விட்டுருவாங்க 2 பேருமே. ஸோ ஜாயின் பண்ணதான் பண்ணிக்கோங்க, ஜாலியாக ஏதாவது ஒன்று பெணாத்திக்கிட்டு இருப்போம், புலம்பிட்டு இருப்போம், நிறைய புலம்புலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரதர்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபீல் கிடைச்சது கேமிங்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸ் வைட் ஆகும்போது தான். கேமிங்னால கிடைச்ச ஆடியன்ஸ் தான் திடீர்னு ஸ்டார் வார்ஸ் இன்க்ளூட் ஆகி நல்லாவே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஈவன் நான் லைவ் அவ்வளோ ஆக்டிவாக வரமாட்டேன். ஏன்னா எனக்கு எப்படின்னா, ஒன்று மொத்தமாக ஓட்டினாலும் ஒரு போய் சிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மீம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு. லைவ் போடுற வரைக்கும் என்கிட்ட கண்டென்ட் பெருசா இல்லை, கண்டென்ட்டுக்கு டைம் இல்லை. லைவ் போட ஆரம்பிச்சோன்னா கண்டென்ட் நிறைய வருது, அதுக்கான டைம் தானா அமையுது, இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எனக்கு எதை ஃபோக்கஸ் பண்றதே தெரியல. பட் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ஒரே மாசம் இந்த 2025 வந்து அந்த மே மாசம் மட்டும்தான். உண்மையாலுமே மே த ஃபோர்ஸ் பி வித் யூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபோர்ஸ் எனக்கு அந்த மே மாசம் எங்க கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 31 நாள் 31 வீடியோ போட்டேன். இந்த சேனல்ல மட்டும் இல்லை, ஈவன் டார்க் ஹர்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஏன்னா அது தெரிஞ்சதுதான் சொல்லிட்டு என்னோட பழைய சேனல், தெரிஞ்சது அப்படிங்கிறது வேற சேனல், அதை நான் ஸ்டார் வார்ஸ் தமிழ்ல மாத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் டார்க் ஹர்ஷன் சொல்லிட்டு ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா தெரிஞ்சதால ஒரு கண்டென்ட் போட்டுருந்தேன், அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் திரும்ப புதுசாக பேசி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் போட ஆரம்பிச்சேன். டார்க் ஹர்ஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி நம்ம எம்சிஎன் அன்சைன்டு மாதிரி வச்சுக்கலாம். பட் நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபிக்ஷனலாக இருக்கக்கூடிய, அதாவது நிஜமான ஃபேக்ட்ஸ் இல்லாமல் அந்த ஃபிக்ஷனலாக நம்ம கேமில் அதுலலாம் இருக்கக்கூடிய மித்தாலஜி, டிமானாலஜி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ஃபேக்ட்ஸும் அந்த மாதிரி தான் போட போகிறேன். அதுவும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், பாருங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஸ்டார் வார்ஸ் தமிழ்
கமிங் டு ஸ்டார் வார்ஸ் தமிழ். அதை நான் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் மட்டும் போடுறதுக்காகவே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் அண்ட் செட் ஏஎன்ஜி, ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் அண்ட் செட் 2 இருந்துச்சு, அதில் அனிமே போட்டிருந்தேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமும் கேசல்வேனியா போட்டிருந்தேன். அது என் தம்பியோட சஜஷன் தான் அது. ஸோ அவன் சொன்ன சஜஷன் தான். அந்த பையன் சொன்ன சஜஷன் வந்துட்டு அந்த சேனல் வந்துட்டு நான் 70 வீடியோ தான் போட்டேன், அதுவே 1000 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. ஆனால் ஸ்கிரிப்ட் அண்ட் செட் வந்துட்டு அந்த சமயத்தில் வந்து அத்தனை வீடியோ போட்டிருப்பேன், சப்ஸ்கிரைபரே ஏறல. ஆனால் இந்த சேனல் வந்துட்டு அப்படி ஏறிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதை கரெக்டாக நான் யூட்டிலைஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். 4000 ஹவர்ஸ் கிட்ட வந்துச்சு. பட் இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்தில் வீடியோ போட மட்டும் அது அப்படியே போயிடுச்சு. 2 வருஷம் வீடியோ போல இப்போதான் திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குடா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன், டார்த்தர் ஷோ, ஸ்டார் வார்ஸ் தமிழ், ஸ்கிரிப்ட் அண்ட் செட் ஏஎன்ஜி, ஸ்கிரிப்ட் அண்ட் செட்டு, எதுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் அண்ட் செட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா போட்டு இந்த அள்ளி போட்டு வந்த மாதிரி இருக்கும். எந்த இடத்துல எதை தேடுறதுனே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். கேம் ஸ்டோரி இருக்கும், கன்னட மூவிஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், சீரீஸ் இருக்கும், ஸ்டார் வார்ஸ் இருக்கும். இப்படி திடீர்னு யாரோ புதுசாக வந்து ஸ்டார் வார்ஸ் பார்க்க நினச்சி நம்ம சேனல் வந்தாங்க அப்படின்னா அதை போய் அப்படியே தேடணும், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சா பிளேலிஸ்ட் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. அதனால வந்து நான் தனியாக ஸ்டார் வார்ஸ் தமிழ்னு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டார் வார்ஸ் தமிழ் வந்து நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நான் போட போகிற ஸ்டார் வார்ஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதில் தான் ஸ்டார் வார்ஸ் பார்க்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்லேயே வந்துட்டு ஸ்டார் வார்ஸோட டைம்லைன் வரும். ஏன்னா 2022 அப்புறம் ஸ்டார் வார்ஸ் டைம்லைன் நான் போடலை. 2025 டைம்லைன் கண்டிப்பாக போடணும். ஸோ அந்த 2025 டைம்லைன் வீடியோவோட அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? பட் இருந்தாலும் ஸ்டார் வார்ஸ் பற்றி கடைசியாக அந்த சேனலில் ஒரு வீடியோ போட போகிறேன். அது வந்துட்டு அதுவும் இந்த வீக்குள்ளே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஏஎன்ஜியில் வந்துட்டு கேம் ஸ்டோரி, நான் ஃபர்தராக விளையாட போகிற கேமு, அப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கிற அனிமேஷன்ஸு, இது எல்லாமே வந்துட்டு அதில் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த சேனல் ஸ்கிரிப்ட் அண்ட் செட் என்னடா வரப்போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக நிறைய சீரிஸ் பார்ப்பேன், ஈவன் கன்னட மூவிஸ் பார்ப்பேன், தெலுங்கு படம் பார்ப்பேன், இந்த மாதிரி விதவிதமான மொழியில் விதவிதமான படங்கள் பார்ப்பேன். அதோட கதை விளக்கங்கள் இதில் வரும், பழைய மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு சீரீஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் வரும். பட் இந்த லைவுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு டபுள் மைண்டடாகவே இருக்கு. ஏஎன்ஜியில் பண்ணலாமா இல்லை இதுலேயே பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இதில் பண்ணுறதுக்கு தான் நிறைய நம்ம ஸ்டார்ஸ் ஓகேன்னு சொல்லுவீங்க. ஸோ பெட்டர் நான் இதுலேயே அதை பண்ணிடுறேன். ஓகேவா? இல்லை சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் வந்துட்டு போடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸ்கிரிப்ட் மெயின் சேனல்லே லைவ் பண்ணிவிட்டு ஸ்டோரி மட்டும் ரிவ்யூ எல்லாம் அதில் போடலாமா இல்லை எல்லாத்தையுமே வந்துட்டு ஏஎன்ஜிலே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். பேட்டில்ஃபீல்ட் 2 வந்துட்டு லைவ் வரலான்னு இருக்கேன், டேரெக்டாக PS5 பார்ப்போம். ஹவுஸ் இட் கோயிங் டு பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நடக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். பட் எனக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு, எப்படி நான் என்னோட பர்சனல் லைஃப்பையும் சேனல் லைஃப்பையும் வந்துட்டு இது பண்ணேன், அது உண்மையாலுமே ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, என்னை சைக்காக்கிற மாதிரி ஒரு கேள்வினே சொல்லலாம். இந்த கேள்வி சைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி எந்த மாதிரி ஏதோ மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ என்னோட ரொட்டீன் நீங்கள் கேளுங்க. காலையில் நைட்டு தூங்குறத வச்சா காலையில் எந்திரிக்கிறதே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எப்பவுமே நான் காலையில் எந்திரிக்கிறத வச்சு பிளான் போட முடியாது. வாட் எவர் நான் எப்போ எந்திரிச்சாலும் ஒரு 6:30 6:45 எந்திரிப்பேன். எந்திரிக்கும் போது முன்னத்த நாள் பேசின ஏதாவது ஆடியோ இருக்கும்ல, அதை வந்துட்டு வீடியோ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கம்பெனிக்கு 8:15 கிளம்புறேன் அப்படின்னா 8:45 கம்பெனிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் பஞ்ச் அடிச்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 5:30 கம்பெனி முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஒரு 6:15, அதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 6:45 7 மணிக்குள்ளே வந்து நான் உள்ளே உட்காந்துட்டேன் அப்படின்னா இன்னும் லைவ் பண்ணுவேன், இல்லை கண்டென்ட்டுக்காக படம் பார்ப்பேன், சீரீஸ் பார்ப்பேன், ஆடியோ பேசுவேன். நைட்டு 10 11 ஆகிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்கிடுவேன். சில சமயங்களில் வந்துட்டு தூக்கம் வராது அப்படிங்கிறனால உட்காந்து எடிட் பண்ணிருப்பேன் 12 மணி 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலைல வந்துட்டு லேட்டாக இருந்துச்சு, அவசரமாக ஓடிட்டு. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோட ரொட்டீனே இருக்கும். ஸோ இதில் பசங்களோட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்போ தான் ரேராக மூவி போவோம். பட் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் நிறையா விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்துட்டு வீடியோ போட முடியல, ஏன்னா அப்போ நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு வீடியோஸ் டிலே ஆகும், பெருசாக ரொம்ப டிலே ஆகும், கரெக்டான கண்டென்ட் போட மாட்டேன், ரொம்ப டிலே ஆகும். ஈவன் நான் அப்போ ஆரம்பித்த ஃப்ரான்ச்சைஸே வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால கடைசி 2 வருஷத்துல அந்த ஃப்ரான்ச்சைஸ் முடிச்சிருப்பேன். இந்த நைட் மேரான எல்ம் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ், அது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஃப்ரான்ச்சைஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் பிரேக்கப் ஆகி ஃப்ரீயாக தானே இருக்கேன். அதனால வந்துட்டு அது பேசி அந்த ஃப்ரான்ச்சைஸை நான் முடிச்சிட்டேன். அது முன்னாடி நல்ல ஃப்ரான்ச்சைஸ் தான். அந்த ஃப்ரான்ச்சைஸுமே எல்லாரும் வந்துட்டு ரீபூட் பண்ண மூவி மட்டும் தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தாங்க. பழைய படங்கள் யாரும் போடலை. அந்த பழைய படத்தில் போய் பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது பார்க்காதீங்க, கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்துட்டு நான் தனியாக பேசிட்டேன். அதை நான் வந்து பெருசாக வீடியோவே போடலை. ஏன்னா வேலைக்கு போன புதுசு வேற, வேலை செட் ஆகலை. ஏன்னா அந்த 2 வருஷத்துக்குள்ள 2 கம்பெனி மாறிட்டேன்.
ஸோ அந்த 2 கம்பெனிலுமே விதவிதமான ஒரு அட்மாஸ்பியர், விதவிதமான டைம் பீரியடு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. டிராவலிங் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அப் அண்ட் டவுனே வந்துட்டு கம்பெனிக்கு 60 கிலோமீட்டர், அப்புறம் மாசம் மாசம் வந்துட்டு ஆன் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு 2500 கிலோமீட்டர் சுத்திட்டு இருப்பேன். மாசம் மாசம் வண்டி சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் தான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் உண்மையாலுமே வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு கம்பெனில போய் உட்காந்துட்டேன். ஸோ அதனால ஒரு அளவுக்கு பண்ண முடிஞ்சு வீடியோ. எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது Audacity அந்த ஆப் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு அது தெரியல. புதுசா வீடு கட்டி வந்து இருக்க 2 வருஷம், ஆமா 2 இயர்ஸ் ஆச்சு கரெக்டா. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து ப்ரொஃபிட்டா போட ஆரம்பிச்சேன். ஏன்னா 2023 ஜூன்ல தான் வீடு வந்தோம். வந்தப்ப தனியா ரூம் கிடைச்சிருச்சு. லேப்டாப்பும் கொஞ்ச நாள்ல வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா வந்து லைவ் எல்லாம் போட ஆரம்பிக்கும் போது அதுல Audacity அந்த ஆப் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஈஸியா அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த சைலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஏர் கேப் எல்லாமே டெலிட் ஆயிடுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடிட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர்னு ஒன்று வச்சிருப்பேன். ஸோ அதுல போய் கட் பண்ணி லைட்டா கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு நாள் ஆடியோ, ஒரு நாள் படம் பார்ப்பேன், மறுநாள் ஆடியோ பேசுவேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா எடிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 5ஆவது நாள் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்படிதான் ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு வீடியோவே பேச முடியாத சமயம் இருக்குமே, என்ன பண்ண முடியும், வீடியோஸ் போடவே முடியாது. பட் இந்த Audacity வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு நான் ஈஸியா பேசவே ஆடியோ வந்துட்டு ஏர் கேப் எல்லாமே எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது காரணம் அது ஒரு ரீசன். அந்த இன்ஷாட்ல தான் நான் இத்தனை வருஷம் எடிட் பண்ணிருக்கேன். இப்பவும் அதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இனி மேலும் அதில் தான் பண்ண போறேன். வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது. இன்ஷாட்டோட அந்த ஒரு லோகோ இருக்கும், அதை ஆடு பார்த்தா போயிடும். இல்லை அப்படின்னாலும் ப்ரோ வெர்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் இப்படிதான் வந்துட்டு எடிட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு போகும் அப்படியே. ஸோ இதுல சீரியஸ்லி வந்துட்டு என்னால் எதுவுமே பர்சனலாக வந்துட்டு ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். ரேர் கேசஸ் தான். நான் வீட்டுக்குள்ள வந்தாலே நான் ஆடியோ பேச போறோமா அப்படின்னு நான் இங்கே வந்துடுவேன். இன்னொரு பைக்கு எங்கள் அம்மா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு மிஞ்சி போனால் வந்துட்டு ஆடியோ பேசிட்டு வெளியில போய் உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்தாலும் எடிட் பண்றது இல்லைன்னா அடுத்த கண்டென்ட் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து வேற எதுவும் இருக்காது. படம் பார்க்கணும் அப்படின்னாலே பர்சனல் ரீசனுக்காக படம் பார்க்காம கண்டென்ட்டுக்காக படம் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வரும்போது தான் ரொம்ப டிப்ரெசிங்காக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம சேனலை க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்லை வந்துட்டு சேனல்ல இருந்து குவிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பட் சொல்லிட்டு குவிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு கில்ட்டியா இருக்கும். சொல்லாம போயிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். கடைசியில் அது 2 மாசம் பிரேக்குன்னு சொல்லிட்டு என்னால் வீடியோ ரெடி பண்ணாமல் இருக்க முடியல, மைண்டு தூக்கம் வரல, நம்மளால வீடியோ போடாமல் இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஸ்டார் வார்ஸ் வீடியோ அந்த 2 மாசத்துல பேசினான்னு சொல்லி 31 நாள் வீடியோ வர்றதுக்காக வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2 மாசம் உட்காந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பிரேக்குன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னால் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோக்காக வந்துட்டு ஒரு தம்ப்நெயில், அதாவது இப்போ ஒரு கண்டென்ட் பேசல, ஆடியோ பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு மிதத்துவம் சொல்லி படுத்தேன் அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது. ஒரு மாதிரி ஏதோ உறுத்திட்டு இருக்கும், நீ ஏதோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் நான் சரி ஓகே கண்டென்ட் அதை பார்த்துட்டு ஓகே இந்த கண்டென்ட் நம்ம எடுத்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதோட தம்ப்நெயில் வந்துட்டு நானா எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் வரும். அப்போ ஒரு தூக்கம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மட்டும்தாங்க தூக்கம் வருது. அதனாலதாங்க இந்த சேனலை ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ ஓகே நிறைய இது போட்டா அது போட்டா வந்துட்டு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது வேற. காசுக்காக யூடியூப் பண்றதுக்கும் நம்ம பேஷனுக்காக பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நான் வீடியோ போட்டாதான் காசு அப்படிங்கிறத விட நான் வீடியோ போடுறது என்னோட ஆசை அப்படிங்கும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால என்னால மணி மைண்டோட யோசிக்க முடியல. ஈவன் தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு 100 வியூ 50 வியூ, இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோல கூட 95 வியூஸ் கூட தான் இருக்கும். 10,500 சப்ஸ்கிரைபர் இருக்கு, 4 வருஷமா இருக்கேன், 95 வியூஸ் தான் இருக்கு அப்படின்னா இப்போ ஈவன் நாளைக்கே யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த 5 ரூபா டாக்டர் யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் என்னோட ரெவன்யூவே வரும். அந்த மாதிரி ஒரு சேனலை வந்துட்டு எதுக்கடா வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்களா சொல்லுங்க. அதுக்காக எதுக்கு வந்துட்டு இவ்வளவு மெனக்கெட்டு வேலை செய்யணும், பிஎஸ் வாங்கணும், கேம் வாங்கணும், விளையாடணும், ஸ்டோரி பேசணும், இது பேசணும், எல்லாரும் கேட்பாங்க. பட் எங்க அம்மாவும் பெருசா கேட்டதில்லை. எனக்கும் வந்துட்டு தோணும் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அம்மா வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே, இதை வேற கட்டிட்டு நான் அழுதுட்டு இருக்கேன், அங்க வேற அம்மா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் பேசினாலும் அம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க. நீ பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. அம்மா வந்துட்டு ஹெல்ப் கேட்க மாட்டேன், நான் உன்ட்டு ஹெல்ப் கேட்டேனா என்னால பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இதுலயும் வந்துட்டு பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது அம்மாவையும் கூடயே சப்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷனா டென்ஷன் வரும். ஸோ அதனால அந்த கோவம் வரும். ஸோ அந்த கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம வந்துட்டு யார்கிட்ட பேசினாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பேன். இது எல்லாத்தையும் தாண்டி கம்பெனிக்குள்ள போகும்போது மட்டும் பசங்களோட ஜாலியா இருக்கும், தவிர்த்து வீட்டுக்குள்ள வந்தாலே டென்ஷனாவே இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ள அந்த ரிலாக்ஸா ஃபேமிலியோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ற அந்த டைமே வந்துட்டு இல்லாத ஒரு காலகட்டம்னா இந்த 4 வருஷம் இந்த யூடியூப் வச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான். உண்மை அதுதாங்க.
எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கை விட்டுன்ற அளவுக்கு தான் ஃபேமிலியோட படத்துக்கு போயிருப்போம் இந்த 4 வருஷத்துல. அதை விட்டா கண்டென்ட் பேசணும், ஆடியோ பேசணும், ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அதிகமாக போக மாட்டோம். இல்லை வேலை இருக்கு, சேனல் வேலை, பசங்க வெளில கூப்பிடுவாங்க, இல்லை மச்சான் சேனல் வேலை இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் இருந்தாலும் நடுவில் நான் யோசிச்சேன், இதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணணும், இருக்கிறது ஒரு லைஃப், அடிச்சுக்க சியர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களோட சுத்தணும்னு சொல்லிட்டு அப்பப்போ பசங்களோடலாம் போவேன். ஸோ அப்படி போய் சேனல் மெயின்டைன் பண்ணும்போது ஓரளவுக்கு எனக்கு பெருசா இல்லை, இந்த ஒரு 6 மாசத்துல அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதனால ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. பட் ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கணும் அப்படின்னா என்னால் முடியாது. ஏன்னா இப்போ என்னோட சேலரி வச்சு தான் ஃபேமிலி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த 26,000 சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வந்து 5க்கும் 10க்கும் ஆடியோ பேசிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? அதனால தான் வந்துட்டு பார்ட் டைமாக நான் வந்துட்டு பேசி வீடியோ போட்டிருக்கேன். தப்பாக சொல்லலை, ஃப்ராங்க் அதுதான். என்னால் வந்துட்டு ஃபுல் டைம் யூடியூபராக பண்ண முடியும். ஏன்னா நான் போடுற கண்டென்ட் வந்துட்டு விளாக் மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இப்போ விளாக் அப்படி இப்படின்னா நம்மளோட ஓன் வீடியோ, நம்ம ஓன் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். நான் போகிறது வந்துட்டு காப்பிரைட்டட் தான். ஏன்னா இப்போ கேம் ஸ்டோரிஸ் வந்துட்டு பெருசாக காப்பிரைட் இல்லை, நம்ம ஓன் பண்ணுறோம் அப்படின்னாலும் மூவிஸ் சீரிஸ் அப்படின்னு வரும்போது அது வந்துட்டு காப்பிரைட் கண்டென்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்துட்டு ரெவன்யூ வந்துட்டு கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகும், ரொம்ப கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நான் இப்போ கடைசியாக அந்த ஊக்காங்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு $50 கூட வரல. 50 55 $60 தான் இருக்கும். இன்னும் $40 கிட்ட போனா அப்படின்னா தான் எனக்கு அந்த 8,500 கிடைக்கும். ஸோ லிட்டரலி கணக்கு வச்சு பாருங்களேன், 4 வருஷத்துல 3 பேமெண்ட் 8,500 8,500. ஸோ ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தாலுமே எனக்கு வந்துட்டு $8,000 தான் வருது அப்படின்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சா எனக்கு $8,000 தான் சம்பளம் அப்படின்னா நீங்க யாராவது வேலை செய்வீங்களா? இப்போ பேசிக் சேலரியே வந்துட்டு ஒரு மாசத்துக்கு போனோம் அப்படின்னா 12,350 என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி. ஓகேவா? 12,350 கைக்கு வந்துட்டு $11,000 வரும். பட் ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சாலும் 8,000 கண்டிப்பா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. பட் இருந்தாலும் சரி, ஈவினிங் டைம்ல அது பண்ணாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டுமே தான் நான் செஞ்சுட்டு இருக்கேனே தவிர்த்து ரெவன்யூ அந்த பக்கம் நான் யோசிக்கிறதே இல்லை. வந்தா வரட்டும், வரலையா நம்ம பேசிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம், நான் இருக்கிறது போட்டு என்னை பார்க்கறவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கட்டும். ஈவன் இப்படியெல்லாம் நினைக்கும் போது அந்த வேணான்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாமே கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம சேனல் வந்துட்டு போட வைக்கும். எனக்கு பர்டிகுலர் ரீசன்ட் டைம்ல எனக்கு வந்த 2 கமெண்ட்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லும். என்ன அப்படின்னா, நீ தான் ப்ரோ சோசன் ஒன், ஸ்டார் வார்ஸ் தமிழ்ல போறதுக்கு நீ தான் சோசன் ஒன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் மேண்டோ ப்ரோவும் கிருபாவும் சொல்லியிருந்தான். அப்படி அவங்க 2 பேருமே சொல்லும்போது என்னதான் இருந்தாலுமே அந்த ஹார்ட் வெல்மிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னா நம்ம என்னங்க சொல்றது, நம்மளை பிடிச்ச ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி இருக்கும்போது அவங்களுக்காக என்ன காசு பார்த்தா பண்ண முடியும்? நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கிட்ட கொடுக்குறோம், நம்ம வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கா, நம்ம கிட்ட வந்து உரிமையா கேட்கறாங்களா, அதை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கா அப்படிங்கும்போது அதை தான் பண்ணணும்னு தோணுது. அதை தாண்டி எதுவும் தோணலை. டு பி ஃப்ராங்க் அதுதான் உண்மை. ஈவன் நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஃப்ரைடே 30th பேசிட்டு இருக்கேன், 30ஆம் தேதி வந்துட்டு இன்னைக்கு மத்தியானம் ஒரு லைவ் லேக் கேமிங் தமிழ் சொல்லிட்டு அவர் வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஆனா அவருக்கு எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நான் போய் கமெண்ட் பண்ணேன், ப்ரோ நீங்களாம் பெரிய ஆளு சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வருது, நீ வீடியோ பார்க்கறதுல பெருசு அப்படின்னாரா, எனக்கு சிரிப்பு. அங்க கம்பெனி இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு சிரிப்பு வருது, இவனுக்கு என்ன பெரிய அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவர் வீடியோ பாக்குறாரு. நான் வந்து அவருக்கு கமெண்ட் பண்ணது அவர் ஒரு பெரிய விஷயமா அந்த லைவ்ல சொல்லியிருந்தாரு, KFC லைவ்ல. அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, என்னடா நம்ம பேசுனது இவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சரி ஓகே அப்படின்னு எனக்கு ஹாப்பியா தான் இருந்துச்சு சீரியஸ்லி. ஸோ பட் இருந்தாலும் நம்மள அவ்வளோ பெருசு பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவரோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரா இருக்கும். இந்த தமிழ் விளையாட்டு அரங்கமும் அவர் வீடியோஸ் வந்துட்டு எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா 2 பேர் ரொம்பவே மெச்சூரா பேசுவாங்க. அவங்க வாய்ஸ்ல வந்துட்டு ஒரு பேஸ் இருக்கும், அந்த ஒரு தமிழ் இலக்கண பேஸ் இருக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஒரு பேஸ் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கும். அந்த கிறிஸ்டன் கிளியரா வந்துட்டு பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பேசுறவங்களே வந்து நம்மளை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்மளை பார்த்து பெரிய ஆள் ப்ரோ, ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு என் வீடியோஸ் பார்த்துன்னு சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு என் வீடியோஸ் பாக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்ப தெரியும் இல்லையா. அப்படி தெரிய வரும்போதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகே, மோர் தென் வியூவர்ஸ் கிரியேட்டர்ஸும் வந்துட்டு வீடியோஸ் பாக்குறாங்க ஓகே அப்படிங்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி சில சந்தோஷங்கள் எல்லாமே குட்டி குட்டி இந்த ஹாப்பினஸ்க்காக தான் வந்துட்டு சேனலே ஓடிட்டு இருக்கு, ஓடிட்டே தான் இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி இதை நான் வந்துட்டு பெருசா நிறுத்த மாட்டேன். அதான் சொல்லிட்டேனே, நிறுத்துறவன் வந்துட்டு எதுக்கு பிரிச்சு பிரிச்சு புதுசா சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கப்பா. ஸ்டார் வார்ஸ் தமிழ்ல ஸ்டார் வார்ஸ் தமிழ் வீடியோஸ் வரும், டார்க் ஹர்ஷோல வந்துட்டு இந்த ஃபிக்ஷனல் மித்தாலஜி டீமனாலஜி வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல சீரீஸ் வரும். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு சீரீஸ் பிளான் பண்ணேன், பிரைவேட்ல வச்சு 1 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை நான் போஸ்ட் பண்ணாம இருக்கேன். அது ஒரு எபிசோடு தான் பிரைவேட்ல வச்சிருக்கிறேன்.
ஏன்னா அதுக்கப்புறம் எபிசோட் பார்க்கல. இந்த எஸ்எஸ்டி பிரச்சனை ஆயிட்டு என்னாச்சு, போயிருச்சு. அதனால வந்துட்டு பார்க்கல. எஸ்எஸ்டி பிரச்சனை வந்து இப்போதான்டா 1 வருஷங்கிற. ஏன்னா எஸ்எஸ்டியில் வச்சு அதுக்கு முன்னாடி 6 மாதம் வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ஜூலையா, ஆமாம் போன ஜூலையில் அந்த வீடியோ வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் வரல. அதை வந்துட்டு இந்த ஜூனில் கன்டினியூ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மார்வலோட ஒரு சீரீஸ் தான், அது வேணா நான் சொல்கிறேன், ஓகேவா? மார்வல்னு வருது, கிளாக் அண்ட் டேகர்னு ஒரு சீரீஸ் இருக்கும். மார்வலில் பெருசாக யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்க. நல்லா தான் இருக்கும், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு சும்மா செல்ஃப் ப்ரொமோஷன். 30 நிமிஷம் பேசியிருக்கேன்ல, அதனால இதை ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறக்கா சொன்னேன். அப்புறம் வந்து அப்புறம் என்னங்க, தேங்க்ஸ். நான் இவ்வளோ நேரம் நின்று பேசிட்டு இருக்கிறதும் போடுறதும் என்னோட ஸ்டார்ஸ் உங்களுக்காக தான். ட்ராமேட்டிக்காக இருந்தாலும் அதுதாங்க உண்மை, வேற எதுவும் கிடையாது. ஈவன் கேட்பாங்க, 100 பேர் தான் பார்க்குறாங்களா, என்ன ப்ரோ 50 பேர் தான் பார்க்குறாங்களா, எதுக்கு ப்ரோ போடுற, இப்படியெல்லாம் கேட்பாங்க தான். இருந்தாலும் உடனே போடும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதானே உண்மை. அதுக்கப்புறம் நம்ம போடாம என்ன பண்ண முடியும்? இதாங்க சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு. அது என்ன கோட் தெரியுமா? யூ லவ் சம் ஒன் ஈவன் தே டோன்ட் லவ் யூ பேக், இட்ஸ் கால்ட் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த கோட் வித்தியாசமா சொல்லியிருக்கலாம், பட் அதான் உண்மை. நீங்க ஒருத்தரை விரும்பும் போது அவர் உங்களை விரும்பல அப்படின்னாலும் நீங்க அவர் ரொம்ப விரும்புறீங்கல்ல, அப்போ வந்து நீங்க அவங்க அன்கண்டிஷனலா லவ் பண்றீங்களா. ஸோ ஐ மீன் அன்கண்டிஷனல் லவ் வித் மை சேனல், even though it doesn't give me revenue, but it gave youங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்கள எனக்கு கொடுத்துருக்குதே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? உங்களுக்காக நான் இருந்தால் நான் யாரும் உங்களுக்கு இப்போ இருக்க சொன்னாலும் யாரும் கேட்குற மாதிரி இருக்கு. சரி ஓகே, சும்மா அது மனசில் இருக்கிறது பேசுகிறேன். ஏன்னா 5வது வருஷத்துக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும்னு தோணும்ல, யார்கிட்ட போய் பேசுறது அப்படிங்கும்போது என்னை பார்க்குறவங்க கிட்ட தானே பேச முடியும். அதாங்க பேசுகிறேன். சரி ரைட்டு, தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இனி ஃபர்தராக வீடியோஸ் வரும், விதவிதமாக வரும், புதுசாக வரும். எப்போவோ வந்துட்டு நீட்டாக வந்துட்டு சேனலை கொண்டு போயிருக்க வேண்டியது, ஆனால் அதை வந்துட்டு இப்போ தான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீட்டாக கொண்டு போகிறேன். ஆனால் நம்மளுக்கு இப்படி வரும்போது வந்துட்டு பின்னாடி ஒன்று இருக்குது, இந்த அனுமார் மலை மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. அது எப்பவுமே வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது எனக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருதுங்க. ஃபர்ஸ்ட் மானிட்டைசேஷன் ஆகும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு, இப்போ திரும்ப ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்குது. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோன்னே எனக்கு தெரியல. இல்லை சும்மா சொல்கிறேன், அந்த ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதனால சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மானிட்டேஷன் ஆகும்போது ரியூஸ் கண்டன்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் கேன்சல். 2வது மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆனால் ஆன கொஞ்சம் நாளே வந்துட்டு டாக்டர் படம் போட்டேன், இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அது தப்பு தான், பட் இதில் என் தப்பு எதுவுமே இல்லை இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில். இருந்தாலும் அது 90 நாள் ஆகும் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு, அது பாட்டுக்கு எக்ஸ்பைரி ஆகட்டும். பட் இருந்தாலும் ஹோப் சம்திங் நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஓரளவுக்கு பெரிய ஆளாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வருஷம் மேலுமே நான் பெரிய ஆள் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் என்னை பார்த்துருக்காங்க. மிஸ்டர் கேகே அப்புறம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்புறம் எம்சி அண்ணன் என் வீடியோ பார்த்துருக்காரு. இதை விட என்னங்க பெருசாக சந்தோஷம் வேணும்? இது ரெண்டுமே எனக்கு வந்துட்டு எனக்கு ஏதோ யூடியூப்ல அச்சீவ் பண்ண மாதிரி தான் இருக்கு. இந்த பிரான்ஸு சில்வரு, பிரான்ஸுக்கு ப்ளே பட்டன் இல்லையா, சரி ஓகே, சில்வர் ப்ளே பட்டன், அதெல்லாம் அதை விட ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வந்த ஒரு யூடியூபர் நம்ம வீடியோ பார்த்துருக்காருன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். நம்ம வந்துட்டு மைண்டு வந்துட்டு ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபர் வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த 2 சந்தோஷம் வந்துட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் தான். அப்போ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற சந்தோஷமா இருந்துச்சு. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி சேவேஜ் பாயிண்ட்னு ஒருத்தர் இருந்திருப்பார் தெரியுமா? அவரு எப்போவோ என் சேனல் பார்த்துருக்காரு, ஹாய் ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் வேறு போட்டிருக்காரு. நான் அப்போ சேனல் ஆக்டிவாக இல்லை, ஒரு ஒரு மாதம் கிட்ட வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். எப்போ இது 1 மாசமோ 2 வீக்ஸோ வீடியோ போடல. அந்த சமயத்தில் அவர் பண்ணியிருந்தாரு போல. அதையவே நான் வந்து 4 ஒரு 6 மாசத்துக்குள்ள தான் பார்த்துருப்பேன். ஸோ அவரு அப்பவே பேசியிருக்கா, எதுக்கு கமெண்ட் பண்ணாருலாம் தெரில. பட் அதுக்கப்புறம் அவர் இப்போ சேனலே இல்லை, வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவரே சேனல் நிறுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஓகே, பட் கைண்ட் ஆஃப் இந்த வருஷம் உண்மையாலுமே நல்லா தாங்க இருந்துச்சு. ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்த மாதம், ஆக்டிவாக இருந்த வருஷம் மாதம். அப்புறம் ஏன் முன்னாடி சொன்ன மாதிரி கேகே ப்ரோ அண்டு எம்சி அண்ணன் எல்லாருமே பார்த்துருக்காங்க, அது ஒரு சந்தோஷம். பார்த்துட்டு இருக்காங்க. என் ஸ்டோரி டெய்லி அவரோட டிபி வந்துட்டு என் ஸ்டோரியில் இருக்கும். நான் போடுற ஸ்டோரியில் கீழே வந்து பார்ப்பாரு. அண்டு தமிழ் கேமிங் ப்ரோஸும் கமெண்ட் படிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பம்புல் பாபு சொல்ல மறந்துட்டேன். ஜடாய் ஃபால் நாடர் எப்படி விளையாண்டாரு தெரியுமா?
ஓ சாவி, செம பண்ணா இருந்துச்சு. ஆனா என்ன, நாங்க எண்டிங் தான் பார்க்காம விட்டேன். சரி பரவாயில்ல, மறுக்கா போய் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் த கைண்ட் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் அண்ட் மை ஸ்டார்ஸ். உங்களுக்காக தான், உங்களுக்காக நான், உங்களால் நான். சரிங்களா, உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும், டைலாக் மாத்திடலாம், உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் நான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி ஓகேங்க, 40 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன். எத்தனை பேர் கடைசி வரைக்கும் கேட்பீங்கன்னா எனக்கு தெரியல. இதுல நிறைய இந்த சீரீஸ்ல வர ஃபில்லர் எபிசோட் மாதிரி நிறைய பேசியிருப்பேன். அது வேணா மன்னிச்சுக்கங்க, ஏன்னா நிறைய பேசணும்னு தோணுச்சு. 5வது வருஷத்துக்குள்ள போறேன்ல, அதான் அளவில்லாம பேசிட்டேன். அடுத்த வாட்டி கொஞ்சம் குறைவா பேசிக்கிறேன். ஓகே, பட் இருந்தாலும் ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு போய்க்கிறேன். சுக்ரன் படத்துல தளபதி விஜய் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு. இந்த ஹீரோ வந்துட்டு சூசைட் பண்ண போகும்போது ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, ஒரு ரேஸ் நீ ஓடுற, உன் கூட ஒரு 8 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோ, நீ மட்டுமே ஜெயிக்கணும்னு நினைச்சு ஓடுன அப்படின்னா நீ ஜெயிப்ப, பக்கத்துல இருக்கிறவன் ஜெயிச்சிருவானு நினைச்சாலே நீ தோத்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த தாட், அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் வந்துட்டு நம்ம செயல்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டுமே நீங்க நினைச்சிட்டு பண்ணணும். அவன் பண்ணிடுவான், இவன் பண்ணிடுவான், இவன் என்னோட பெட்டரா பண்ணிடுவான், அந்த மாதிரிலாம் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம செயல் வந்துட்டு சரியா முடியாது. அதனால நீ பண்றது யார் எப்படி பெஸ்டா கொடுக்குறானோ, அவன் அப்படி பெஸ்டா கொடுக்குறானோ அதெல்லாம் இல்லை. உனக்கு வந்துட்டு அந்த சமயத்துல இதுதான் தோணுச்சு அப்படின்னா அதை பண்ணிரு. ஆனா டபுள் மைண்டடா இருந்தா மட்டும் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு விஷயம் தொடங்கும் போது 2 மைண்டடா இருக்கு அப்படின்னாலே அதுல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் மைண்டடா ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா அதை பண்ணிருங்க, என்னன்னாலும் சரி பண்ணிருங்க, ஓகேவா? அது மேபி அதுதான் உங்களுக்கான விஷயமா இருக்கும், அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் அது உங்களுக்கு கை கொடுக்குமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கருத்து. ஸோ எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அதுதான் என்னோட கருத்து, ஓகேவா? சரி ஓகே, மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரம் இந்த சேனலில் ஒரு ஸ்டார் வார்ஸ் வீடியோ வரும், ஸ்டார் வார்ஸ் தமிழில் ஒரு ஸ்டார் வார்ஸ் வீடியோ வரும், டார்க் ஹர்ஷூவில் ஒரு வீடியோ வரும், அனிமேல வந்துட்டு வீடியோ வந்துட்டு தான் இருக்கு, கேஸ்ல்வேனியா, அது பாட்டுக்கு வரும். இப்படியே வீடியோஸ் அப்பப்போ ஆங்காங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பி த ஸ்பார்க் தட் லைட் த ஃபயர் அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. வரட்டா?